ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதுசாக ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போது நம்ம பார்க்க போகிறது துபாயில் உள்ள அபுதாபியில் தமிழ் பூக்கடை தான் பார்க்க போகிறோம். இங்கே தமிழ் கடையில் என்னென்ன இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். உண்மையிலே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கடை நிறைய பேருக்கு ரொம்பவே ஃபேமஸான கடை. இந்த கடையை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது உண்மையிலேயே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா ஐட்டமே இங்கே கிடைக்கிது. ஃபஸ்ட்டெல்லாம் சொல்லியிருப்பாங்க எதுவுமே கிடைக்காது, அவைலபிள் இருக்காது. ஆனால் எல்லாமே இங்கே இருக்குது. குட் டே பிஸ்கெட் இருக்குது, நம்மளுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே என்னென்ன ஐட்டம்லாம் வச்சுருக்காங்கன்னு நான் ஜஸ்ட் கவர் பண்ணேன் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக. இங்கே நம்ம இந்தியாவில் நம்ம என்னென்ன நம்மளுக்கு தேவைப்படுதோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும். இந்தியாவில் கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கும், இங்கே வாங்கும்போது காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஊர்லேருந்து எடுத்து வர மறந்த சில பொருட்கள் இங்கே போய் நம்ம வாங்கிக்கலாம். சோப்பு எல்லாமே இருக்குது, எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த கடைக்கு நிறைய கூட்டம் வரும். பூ வாங்குறதுக்கு, பூஜைக்கு தேவையான ஐட்டம்கள் எல்லாமே வாங்குறதுக்கு இங்கே வருவாங்க. இந்த கடை பேர் பெருமாள் கடை. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக வரும். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஐடியா கொடுங்க. இந்த திங்ஸ் எல்லாமே பார்த்தோம். அப்புறம் லேஸ் பார்த்தேன். லேஸோட ரேட் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு, அதனால் நான் வாங்கலை. நம்ம ஊருக்கு போனால் சாப்பிட்டுக்கிற பொருள் தானே, அதனால் வாங்கலை. மற்றபடி எல்லாமே இங்கே உள்ள ஐட்டம்ஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இங்கே, அதனால் இங்கே அதிகமாக அது இருந்துச்சு. அப்புறம் கருவாட், தொக்கு, இந்த மாதிரி தொக்கு ஐட்டங்கள் நிறையவே வச்சுருந்தாங்க. அப்புறம் பொடி நிறைய வச்சுருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க துபாயில் அவ்வளோவா திங்ஸ் கிடைக்காதுன்னு. ஆனால் இப்போது தமிழ் ஐட்டம்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு துபாய்க்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் தமிழ் பீப்புள், மலையாள பீப்புள் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. அப்புறம் 19 கிட்ஸோட இலந்த வடை முட்டாய், கல்கோனா, எங்கள் ஊரில் கல்கோனான்னு சொல்லுவோம், இந்த மாதிரி கொக்கச்சி, அப்புறம் இந்த கடல மிட்டாய், இது எள்ளுருண்டை, வெள்ளை எள்ளுருண்டை எல்லாமே இருந்துச்சு. பார்க்குறதுக்கே இப்போது ரொம்ப முன்னாடி விட இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது. இதோட ஒரு இங்கே பூ எவ்வளோனா ஒரு முழம் 4 ரூபா வரும். எப்போவுமே 4 ரூபா தான், எல்லா சீசனுக்கும் 4 ரூபா தான். ஊர்லலாம் பூ குறையும் கூடும், ஆனால் இங்கே அப்படியெல்லாம் கிடையாது, எப்போவுமே 4 ரூபா தான். அப்புறமா ஃப்ரீயாக பூவுமே வைப்பாங்க. நாங்கள் ஈத்க்காக பூ வாங்க போயிருந்தோம், வாங்கிட்டு வெளியில் வந்தாச்சு. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.